உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ரியலா நடந்த ஒரு ஸ்டோரியை தான் ஷேர் பண்ண வந்துடுங்க. வீடியோக்குள்ள போறவனுக்கு யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த கதையை நம்ம கிட்ட சொன்னவங்க பேர் வந்து ரேகா. ஸோ இவங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, இவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த டைமில் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு வந்து ஒரு எம்டியான வீடு. ஸோ பக்கத்துலேன்னு சொல்லும் போது ரொம்ப பக்கமாக நெருக்கமாக இருக்காது. ஸோ கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு இருக்குது. மற்ற சைட்டு வந்து ஒரு காடு மாதிரி இருக்கும். சொந்த நிலத்துல தான் இவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சி தம்பி இவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க தனித்தனியெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து ரேகாவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ரேகா, அவங்க ஹஸ்பண்ட், அவங்களோட 3 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன், மொத்தம் 4 பிள்ளைங்க இருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த வீட்டுக்கு ரேகா கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமாவே ரேகாவோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த எம்டி வீடை பக்கம் நீ ரொம்ப போகாத, எதையும் பார்க்காத அப்படின்னு. அப்போ உடனே அவங்க ஏன்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு, அந்த வீடு வந்து எம்டி வீடு, அது வந்து அந்த வீட்டில் யாருமே கிடையாது, அது ஒரு வீணா போன வீடு, அங்கே யாருமே இல்லை. ஆனால் அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை வந்து இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு அப்பப்போ தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களும் அதை வந்து பெருசுப்படுத்தலை, ஏன்னா இவங்க கண்ணுக்கு அது எதுவுமே தெரிஞ்சதில்லை. ஸோ அவங்களும் பெருசுப்படுத்தலை. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ரேகாவோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாமல் போகுது. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வார்டில் பூந்துட்டாரு. அப்போது ரேகாவோட பிள்ளைங்களும் ரேகா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரேகாவோட பிள்ளை இருக்காங்கள, அவங்க வந்து உடனே சொல்கிறாங்க, அம்மா அங்கே யாரோ நிற்கிறாங்கம்மா, எனக்கு கண்ணுக்கு தெரியுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரேகா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால மேபி உனக்கு வந்து அது ஃபீல் ஆகலாம், ஆனால் அதுங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி சமாதானம் படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு ரேகாவோட கட்டில் கீழே வந்து ஏதோ ஒரு பிள்ளைங்க 2 பேர் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளாண்டுக்கிட்டு இருக்கிறத இவங்க வந்து சத்தம் கேட்டு சரின்னு கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. ஸோ பார்க்குறப்ப அங்கே 2 பேர் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது, ஆனால் யாருமே கண்ணுக்கு தெரியல. விளாண்டுக்கிட்டு இருக்கிற பால் மட்டும் அங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே ரேகாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. மற்ற பிள்ளைங்க எல்லாமே ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நம்ம சொந்த நிலமாச்சா, இதை விட்டுட்டு நம்ம எங்கே போகிறது, இங்கே தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு அவங்க மனசை வந்து தைரியம் படுத்திக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ரேகாவோட மக இருக்காங்கள, மக, அவங்க வந்து அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பின்னாடி யாரோ நிற்கிறாங்கம்மா, அப்பப்போ என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, இங்கே வா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துக்கிட்டு ரேகா பக்கத்தில் வந்து படுக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா எணிச்சு கேட்பாங்க, அம்மா நீ முழிச்சு தானே இருக்க, நான் தூங்குறம்மா நீ முழிச்சு தானே இருக்க, அது என் பக்கத்துலேயே இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரேகா வந்து அவங்கள சமாதானப்படுத்துறக்காண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ படுத்து தூங்குன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ரேகாவோட பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்போ ரேகா வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமைக்கிற டைமு டக்குன்னு திரும்பி ஒரு திங்ஸ் எடுக்கணும்னு சொல்லி இந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட போகிறாங்களா, அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்டேருந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து அவங்கள அப்படியே எட்டி பார்க்குறத அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்த கையோட ரேகாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதும் தெரியல. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வேலை முடிஞ்சு வந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, அந்த எம்டி வீடை போய் பார்க்காதீங்க, கிட்டெல்லாம் போகாதீங்க, இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க.
நாள் ஆக ஆக இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரேகாவோட பிள்ளைங்களை அது ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. விளாடவான்னு அந்த பிள்ளைங்களை அது கூப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. ரேகாவோட அந்த ஆம்பளை பையன் வந்து அவர் காலேஜ் படிக்கிறாரு. ஸோ ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வந்து பார்த்துட்டு போவார். ஸோ அவருக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸு பயங்கரமாக இருந்தோன்னே மத்தியானம் போல் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வீட்டுக்கு ஓடிடுவாராம். அதாவது ரேகாவோட அம்மா வீட்டுக்கு. ரேகாவோட அம்மா வீடு வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கா. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போனாக்கா அங்கே பக்கத்தில் தான் இருக்கா. உடனே ரேகாவோட பிள்ளைங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கும் பயம் தாங்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாக ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பாட்டி வீட்டில் போய் தான் படுத்து தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. மத்தியானம் மட்டும்தான் வந்து ரேகாவை பார்த்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடிடுவாங்களாம். ஆனால் ரேகா வந்து இது எதுவுமே பெருசுப்படுத்தாமல், இது சொந்த நிலமாயிடுச்சு, சொந்த வீடை விட்டுட்டு நம்ம எங்கே போகிறது, நமக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்ன்ட்டுன்னு கூட சேர்ந்து வாழ கற்றுக்கிட்டாங்களாம். இன்னமும் அந்த வீட்டில் அந்த பேயோட தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த விஷயத்தை அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா? அப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே இருக்குது பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்கள் வாய்ஸ் நோட்டாவது உங்களோட கதையை என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். என் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் இந்த கெட்டப்புக்கு மரியாதை கொடுத்து நினச்சோம் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பேய் வீடியோ ஸ்டோரி யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.